जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम, जय श्री राधा गोपाल जी कन्नम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु कन्नम, जय श्री रूप रघुनाथ कन्नम, जय श्री प्रभुपादी महाराज कन्नम என்பவர்களும் தொடர்ந்து இன்னைக்கு கௌரங்க மகாபுரு கதை பேசுறதுக்கு அவங்க வாய்ப்பளித்த இஸ்கான் பலராம் ரொம்ப ரொம்ப நன்றி. கிளாஸ் கொடுத்த அனைத்து பகுதிக்கும் அடியே பணமாக வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு தொடர்ந்து கிளாஸ் கிருஷ்ண மகாபுரு பற்றி தொடர்ந்து உபன்யாசம் அன்டில் ஃப்ரைடே ஒரு மணி வரைக்கும். இன்னைக்கு செகண்ட் டே. ஓகே, அப்போ மகாபிரபு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கு பேசுறதுக்கு. சைத்தன்யா மகாபிரபு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஜீவா, ஓகேவா ஜீவா? ஓகே, எப்போது பெருமை சொல்றது தான் கிளாஸ். நான் கொஞ்சம் பேசுவேன், கொஞ்சம் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். ஓகே, அப்புறம் தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லைன்னா நான் பேசுவேன், உங்கள் எல்லாத்துக்கும் தூக்கம் வரும். அது உங்கள் பேர் என்னது? உங்கள் பேர் தான். நீங்கள் தான் கோபின்னு இருக்கீங்களா? உங்கள் பேர் என்னது? தனுஷா. தங்கச்சி பேர் பௌஷாஸ்ரீ. ஓகே, சரி. சைத்தன்யா மகாபிரபு யார் நிறைய பேருக்கு இங்கே எல்லாமே மகாபிரபு பற்றி கேட்டிருக்கோம். ஓகே, மகாபிரபு அண்ட் கிருஷ்ண லீலா ரெண்டுத்தையும் நம்ம பேச போகிறோம். அண்ட் ஆல்சோ எனக்கு முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா சைத்தன்யா மகாபிரபு பற்றி, மகாபிரபுவோட எப்படி வந்தார், அவதாரங்கள், அப்புறம் அவர் கொண்டு வந்த ஹரிநாம், அப்புறம் நிறைய 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 ஒரு டிவிஷனாக இருக்கு. நான் இன்னைக்கு பேச போகிறது பார்த்தீங்கன்னா மகாபிரபு தோன்றிருக்கக்கூடிய அந்த ஹோலி பிளேஸ் தாம், அதாவது நவதீப் தாமத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதோட மகாபிரபு பற்றியும் ஏன் நவதீப் தாம் செலக்ட் பண்ணாரு தாமத்தை பற்றி பேச போகிறோம். ஓகே, இந்த டாபிக் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே பேசியிருக்கேன். பட் ரொம்ப வருஷம் நான் பேசவே இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே, அதாவது நவதீப் தாமத்தை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கினா அடுத்த வர பக்தர்கள் மகாபிரபு பற்றி பேசுவாங்க, அடுத்த விஷயம் பேசுவாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க. கிருஷ்ணவர்ணம் பிஷா கிருஷ்ணம் சங்கோபாங்க அஸ்தரம் யஜ்ஞ சங்கீர்த்தன பிராயே யஜந்தி சுமேதசா. ஓகே, அதாவது கிருஷ்ணவர்ணம் பிஷா கிருஷ்ணம். கிருஷ்ணவர்ணம் மீன்ஸ் கிருஷ்ணன் என்ன கலரு? பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணன் என்ன கலரு? சமிஷா, நீங்க வர முடியுமா? இப்படி வாங்க, இப்படி வாங்க. யாரும் ஓப்பனா பண்ணுவீங்க? வேணாவா? காமிங்க, இங்க வாங்க, பேசுங்க. அக்கா பேசுவாங்க, வாங்க, இப்படி வாங்க. வாங்க, பயப்படாதீங்க. தீபாவே பாருங்க. ஓகே, ஜீவா கிருஷ்ணன் என்ன கலரு? கருப்பு கலர். ஓகே, கிருஷ்ணவர்ணம். கிருஷ்ணவர்ணம் மீன்ஸ் கருப்பு கலர். கிருஷ்ணன் என்ன கலரு? கருப்பு கலர். ஓகேவா? கிருஷ்ணவர்ணம் துயிசா கிருஷ்ணன். துயிசா கிருஷ்ணனா கிருஷ்ணன் வராரு, ஆனா கிருஷ்ணன் கலர்ல வரல, வேற கலர்ல வராரு. ஓகேவா? அதான் சைத்தன்யா பாகவத புராணத்துல சைத்தன்ய மகாபிரபு வரதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்ப கிருஷ்ணவர்ணம் துயிசா கிருஷ்ணன். கிருஷ்ணர் வேற கலர்ல வராரு. கிருஷ்ணர் கருப்பு கலரு. அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஷாம வர்ணம், ஷாம சுந்தரா. ஷாம மீன்ஸ் கருப்பு. ஓகேவா? ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன கலரு? தங்கச்சி நீங்க சொல்லுங்க, தெரியுமா? மகாபிரபு என்ன கலர்? சைத்தன்ய மகாபிரபு ஜீவா கோல்டன் கலர். தமிழ் மொழி தமிழ் கலர். ஓகேவா? ஓகே, கோல்டன் கலர். கோல்டன் கலர் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? கிருஷ்ண பிளாக் கலர் சாம வர்ணம். கோல்டன் கலர் என்ன வர்ணம்? ஜெய் பலராம் கிருஷ்ண பலராம் கி ஜெய் கோவிந்தா கி ஜெய். கோல்டன் கலர் பாத்தீங்கன்னா நம்ம பீத்த வர்ணம் சொல்லுவோம். ஓகேவா? பலராம் என்ன கலர்? பலராம் என்ன கலர்? ஒயிட் கலர். என்ன சொல்லுங்க? அது என்ன சொல்லுவோம்? சத்துகுணா சாத்விக். பலராம் என்ன கலர்? வெள்ளை கலர். வெள்ளை கலர் சொல்லுவோம் சுக்ல வர்ணம். ஓகே, சுக்ல வர்ணம். ஓகே, ஷாம வர்ணம் கிருஷ்ணா, பீத்த வர்ணம் மகாபிரபு, சுக்ல வர்ணம் பலராம. ஓகே, அப்ப சைத்தன்ய கிருஷ்ண லீலைக்கும் மகாபிரபு லீலைக்கும் என்ன வித்தியாசம்?
கிருஷ்ண லீலா என்ன லீலா, மகாபுரு லீலா என்ன லீலா? கிருஷ்ண லீலா வந்து பாத்தீங்கன்னா மாதுரி லீலா. என்ன லீலா? மாதுரி லீலா. மகாபுரு லீலா என்ன லீலா? ஔதரிய லீலா. ஓகே, மாதுரி லீலா என்னன்னா ஃபுல் ஆஃப் த மாதுரி நெக்டார், ஃபுல் ஆஃப் த, அது வந்து நிறைய கிருஷ்ண லீலைகளை கேட்கும் போது நம்மளோட உள்ளுக்குள்ளே இன்பம் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாம் சோ மச் எக்ஸசி லவ், அப்புறம் ப்ளஷர், ஹாப்பி, சந்தோஷமா இருக்கும், நிறைய இருக்கும். கிருஷ்ணன் நிறைய பண்றாரு, பெண்ணை திருடாது பண்றாரு, அதெல்லாம் பண்றாரு. இதான் மாதுரி லீலா. இந்த லீலை வந்து வேற எங்கேயுமே நடக்காது, துவாரகையிலும் நடக்காது, மதுராலையும் நடக்காது. ஒன்லி நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா, அதான் வந்து மாதுரி லீலா. அந்த லீலை வந்து அவர் வந்து வேற எங்கேயும் போய் செய்ய மாட்டாரு. ஓகே, அதான் மாதுரி லீலா. ஓகேவா, டாப் மோஸ்ட் லீலா. ஆனா அதே கிருஷ்ணர் டாப் மோஸ்ட் லீலா, உயர்தரமான மாதுரி லீலா செஞ்சிட்டாரு. அப்ப திரும்பி எதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வரணும்? அதாவது மேங்கோ, மாம்பழம், ஜீவா மாம்பழம் தெரியுமா? மாம்பழம், மேங்கோ. ஓகே, மேங்கோ பச்சை கலர்ல மேங்கோ இருக்கு, அப்புறம் கொஞ்சம் பழுத்த ஒரு எல்லோ கலர்ல மேங்கோ இருக்கு. இது ஸ்வீட்டா இருக்கும். உன் பேர் என்ன சொன்னீங்க? சாரி, என் பேர் சக்கினா. என்ன உன் பேர்? தனுஷா. தனுஷா, எந்த மேங்கோ ஸ்வீட்டா இருக்கும்? எல்லோ கலர். வாய் எல்லோ கலர். வாய் தனுஷா, ஏன்னா பழுதுச்சு விலை குறைவா வைப்பாங்க, அடுத்து வைக்க முடியுது. எல்லோ கலர் எதுக்காக? எல்லோ கலர் ஸ்வீட்டா இருக்கும், பழுத்து இருக்கும். நீங்க போட்டு பழுக்காத மாங்காய் போய் சாப்பிட தேவையில்லை. ஓகே, பழுத்து மாங்காய் ஸ்வீட்டா இருக்கும். உண்மையிலே ஜீவா. அதே போல கிருஷ்ண லீலா, மாதுரி லீலா, அது வந்து கிரீன் கலர் மேங்கோ மாதிரி, பச்சை கலர் மேங்கோ மாதிரி. மேங்கோ வந்து நல்லா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், ஆனா அது வந்து ஒன்றும் பழுக்கல. பட் அதே மகாபுரு லீலா என்ன லீலா சொன்ன? ஔதரிய லீலா. ஔதரிய லீலா இஸ் a பழுத்த ரைப்பட் மேங்கோ, ஸ்வீட்டான மேங்கோ. புரியுதா தனுஷா? மகாபுரு என்ன கலர் மேங்கோ? எல்லோ கலர். ஓகே, கிருஷ்ணா என்ன கலர் மேங்கோ? கிரீன் கலர். பிங்க் கலர் இல்ல, கிரீன் கலர். அப்ப மகாபிரபு இஸ் ஔதரிய லீலா, கிருஷ்ணா இது மாதுரிய லீலா. அப்ப கிருஷ்ணருடைய முக்கியமான இடம் வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய லீலையில கிருஷ்ணர் இந்த பூமிக்கு வரும்போது முக்கியமான வந்து ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம். பிருந்தாவனத்திலிருந்து எங்க போறாரு? மதுரா. தென் மதுராலிருந்து துவாரகா. மெயினா அவர் பார்த்தீங்கன்னா 3 இடம், மத்த இடம்லாம் போறாரு. சரி, பிருந்தாவனம், துவாரகா அண்ட் குருஷேத்ரா. குருஷேத்ரா மட்டும், குருஷேத்ரா, இந்த 3 இடம் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இது முழுக்க ஆச்சரியங்கள் சொன்ன நோட்ஸ் தான். நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வரைக்கும் எவ்வளவு சொல்ல முடியும் சொல்றேன். ஓகே, பிருந்தாவனம், துவாரகா அண்ட் குருஷேத்ரா, இந்த 3 இது கிருஷ்ண லீலையில. அதே போல மகாபுரு லீலையில, சைத்தன்ய மகாபுரு லீலையில பாத்தீங்கன்னா நவதீபம், ஸ்ரீ ஜெகநாதபுரி அண்ட் கோதாவரி, இந்த 3 முக்கியமான. ஓகே, நவதீபம், ஸ்ரீ ஜெகநாதபுரி தான் அண்ட் கோதாவரி. ஓகே, சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து யார்? முதல்ல கிருஷ்ணரா இல்ல கிருஷ்ணோட அவதாரமா? தர்ஷிகா, தனுஷா. தனுஷா, கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணோட அவதாரமா இல்ல கிருஷ்ணரா? கிருஷ்ணா. எப்படி தனுஷா? ஜீவா, கிருஷ்ணரா கிருஷ்ண அவதாரமா சைத்தன்ய மகாபிரபு? கிருஷ்ண அவதாரமா? கிருஷ்ணா. வெரி குட். சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ண அவதாரம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா. இப்ப ராமர், லக்ஷ்மணர், ராமர், மச்சம், கூர்மம், அவதாரம் இதெல்லாம் வருதுல, கூர்மம், நரசிங்கா, ராமர், இவங்கெல்லாம் வந்து பகவானுடைய அவதாரம், இன்கார்னேஷன். ஓகேவா? அவதாரம். பட் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண இன்செல்ஃப். கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு. ஏகஜாம்ச அலாஹும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, அதாவது ஒரு ஸ்லோகம்
பிரஜாபதி கிருஷ்ணர் இஸ் சைத்தன்ய மகாபிரபு. பலராம வெளியே நிற்கார், பலராம் கிட்ட போவார். ஓகேவா? அதனால வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வகையான டிஃபரெண்ட் வேறுபாடும் கிடையாது. ஓகேவா? புரியுதுங்களா? அவதாரம் இல்ல, கிருஷ்ணர் இஸ் அவதாரி. அவதாரிக்கும் அவதாரத்துக்கும் வேறுபடுது. அவதாரம் வந்து அவதாரி கிட்டே தான் வெளியே வருவாங்க. அவதாரி ஒரே ஒருத்தர் தான், அது சுப்ரீம் பர்சனாலிட்டி காட் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அவர்கிட்ட தான் கேசவதா, கூர்ம சரீரா, கேசவதா, நரஹரி ரூபா, கேசவதா, வாம ரூபா, கேசவதா, மச்ச ரூபா, இந்த மாதிரி கேசவா, ஊச கேசவா கிருஷ்ணன். ஓகே, கிருஷ்ணர் தான் கேசவா, கிருஷ்ணன் கிட்ட எல்லாம் வராங்க. இப்போ கிருஷ்ணர் வந்து அவதாரி, மற்றவங்க வரக்கூடியவங்களா அவதாரம். ஓகே, அது சைத்தன்ய மகாபிரபு அவதாரியா அவதாரமா? கனுஷா அவதாரி. நான் எப்போ வந்தாலும் என்ன சொல்றது? ஓகே ஓகே. அப்ப மகாபிரபு அவருடைய 3 முக்கியமான இடம் நவதீபம், ஜெகநாதபுரி அண்ட் கோதாவரி. கிருஷ்ணருடைய 3 இடம் பிருந்தாவனம், துவாரகா அண்ட் குருஷேத்திரா. மதுரா, துவாரகா சேம். அப்புறம் 3வது வந்து குருஷேத்திரா. ஓகே. அப்ப கிருஷ்ணர் வந்து கருப்பு கலரா வராரு. ஆனா அதே கிருஷ்ணன் சைத்தன்ய மகாபிரபு ஏன் வந்து கோல்டன் கலர் வராரு? காரணம் என்ன? ஏன் கோல்டன் கலர்ல வராரு? அவரு அதான் ஏன் தெரிஞ்சா தெரியலையே. ஏன் கோல்டன் கலர் வராரு தெரியலையே. அவர் பார்த்து கலருக்கு அப்புறம் மாத்துறாரு. ராதாராணி வந்து தப்த காஞ்சன கௌராங்கி. ராதை கௌராங்கி. கௌராங்கி மீன்ஸ் அந்த கௌராங்கினா கௌராங்க மாப்பிள்ளை. கௌரா மீன்ஸ் வந்து கோல்டன் காம்பினேஷன், கோல்டன் கலர். ஓகேவா? ராதாராணி வந்து கோல்டன் கலர் இருப்பாங்க. என்ன கலர் இருப்பாங்க? கோல்டன் கலர் இருப்பாங்க. அவங்க கனெக்ட் பண்ணுறது பவி பவிஷாசி. ஷார்ட்டா பவி. பவி குடியா பவி. பவிஷா பவிஷா. ஓகே, புரியுதா பேசுறது? ராதாராணி என்ன கலர்? கோல்டன் கலர். ஓகே, அப்ப கோல்டன் கலர் ராதாராணி அந்த ராதாராணியுடைய மூட அந்த பாவத்தை எடுத்துக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணன் வராரு. ஓகேவா? அதை பத்தி நம்ம பேசினா அந்த மகாபுருவிலே உங்களுக்கு போயிடும். அவர் ஏன் வராரு, எதுக்காக கோல்டன் கலர் இருக்கிறாரு, அது தனி ஒரு அறிக்கை. அதுக்காக தான். பட் அவர் வந்து ஏன் கோல்டன் கலர் வராருன்னா, அவர் வந்து ராதாராணியை மூட மட்டும் எடுக்கிறாரு, அவங்களோட பாவத்தை மட்டும் எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு கிருஷ்ணர் பூமிக்கு வராரு. ஏன் வராரு? முக்கியமா ஏன் வந்து அவர் வந்து நவதீபத்துல வராருன்னா, பிருந்தாவன லீலையில வந்து அவர் வந்து எல்லா வகை லீலையும் செய்யறாரு, எல்லாம் பண்றாரு. கோகுலத்துல வந்து கோலோகத்துல பிருந்தாவனத்துல வந்து லீலை பண்றாரு. அப்புறம் மதுரா துவாரகா போறாரு. அவர் வந்து ஒரு கௌமனை உருவாக்குறாரு. மகாபாரதம் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா கடைசியா வந்து இந்த பகவான் லோகத்தை அந்த ஒரிஜினல் கோலோக பிருந்தாவனத்துல போன பிறகு அவருக்கு 3 டிசைர், 3 வகையான சந்தேகங்கள், 3 வகையான ஆசைகள் வந்து நிறைவேறல. ஓகேவா? டக்கு போயிடுறேன். ஓகேவா? அது வந்து என்னன்னா, அவரை அதாவது பகவான் கிருஷ்ணரை அதாவது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ராதாராணி கிருஷ்ணரை பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரியான அன்பு எனக்கு கொடுக்குறாங்க. ராதாராணிய மேட்சர் அவங்க கூட இருக்காங்க. இவங்க எனக்கு எந்த மாதிரியான அன்பு கொடுக்குறாங்க அது வந்து அவரால் உணர முடியல. நம்பர் 1. அதாவது ஆப்போசிட் பர்சன் ராதாராணி அவங்க என்ன வாட் கைண்ட் ஆஃப் லவ், என்ன லவ் கொடுக்குறாங்க அது இவரால் உணர முடியல. அது ரிசீவ் மட்டும் பண்ண முடியுது. ஆனா அவங்க என்ன கொடுக்குறாங்க அவரால் புரிஞ்சிக்க முடியல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அழகு அவங்களுக்கு எப்படி வந்து இன்னுமா இருக்கு. என்னுடைய அழகு, என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய பியூட்டி ராதாராணிக்கு வந்து என்ன மாதிரியான டேஸ்ட் கொடுக்குது. 3வது வந்து பாத்தீங்கன்னா என் கூட இருக்கிறதுனால கிருஷ்ணன் சொல்றாரு, என் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு என்ன நடக்குது. இந்த மாதிரி 3 கிட்டத்தட்ட 3 சேம் இருக்காங்க, 3 டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என் மேல வந்து அன்பு கட்டாங்க, அந்த அன்பு எந்த மாதிரியான அன்பு. ஓகேவா? வாட் கைண்ட் ஆஃப் லவ். 2வது வந்து என்னுடைய அழகு எந்த மாதிரியா இருக்கு. ஏன்னா அவரே அவரை உணர முடியல. என்னோட அழகு வந்து பார்த்து எல்லாம் வந்து அப்படி சொல்றாங்க, ஆனால் என்னோட அழகு எப்படி இருக்குன்னு அவரை உணர முடியல. 2வது. 3வது என்னுடைய அசோசியேஷன். நான் இங்க இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி ப்ரெஷர், என்ன மாதிரி இன்னும் அவங்க அனுபவிக்கிறாங்க.
மூணு விஷயம் இருக்கு. என்னுடைய எனக்கு கொடுக்கக்கூடிய அன்பு, என்னுடைய அழகு, பிறகு வந்து என்னுடைய எக்ஸ்பிரஷன். ஓகேவா? லவ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பியூட்டி, அப்புறம் என்னோட எக்ஸ்பிரஷன். இந்த மூணு வந்து அவரால் புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன் வந்து கிருஷ்ணர் புரிஞ்சு கொள்ள முடியலன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க. ரெண்டு விஷயம் தெரியும். ரெண்டு விஷயம் இருக்கு. என்னதான்? அவர் வந்து ஆசிரிய விக்கிரகம். ஆசிரிய விக்கிரகம் என்னன்னா அன்பை ஏற்றுக்கொள்வாங்க. விஸ்ரய விக்கிரகனா வந்து அன்பை கொடுப்பாங்க. டு டிசர்வ். விஸ்ரயா விஸ்ரய விக்கிரகனா அன்பை கொடுப்பாங்க. இப்ப ராதாராணி, பலராமர், யசோதாம்மா, நந்தமாராஜ் எல்லாரும் அன்பு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் வந்து என்ன விக்கிரகம்? விஸ்ரய விக்கிரகம். அன்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. விஸ்ரய விக்கிரகம். ஆசிரிய விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் மட்டும்தான் ஆசிரிய விக்கிரகம். அவர் அன்பு எடுத்துக்குவார். அவர்தான் வந்து பக்தாரே ஏகேதம்சாம் சர்வலோகம் மகேஸ்வரன் சூர சர்வபூதானம் ஞானம் சாந்தி. எல்லாமே நான் அனுபவிக்கிறேன். எல்லாமே என்ன கொடுக்குறாங்க? எல்லாமே நான் தான் இது பண்றேன். அப்ப இவர் தான் அனுபவிக்கிறார். அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் அனுபவிச்சுட்டே தான் இருக்கிறேன், ஆனா அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். இங்க அம்மா, இங்க ஒரு பேபி. ஓகேவா? பேபி அம்மா வந்து பேபிக்கு வந்து சம்திங் விளையாடுறது கொடுக்குறாங்க. பேபியும் ஹாப்பியா இருக்கு, அம்மாவும் ஹாப்பியா இருக்காங்க. கரெக்டா? பேபி ஹாப்பியா இருக்கு, அம்மா ஹாப்பியா இருக்காங்க. ஆனா பேபி, அந்த பேபி எந்த மாதிரியா ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி அம்மா புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியாது. மாதிரி பேர் நம்ம பேரு அனுஷா. அனுஷா பேபி அம்மாவும் ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா பேபி என்ன மாதிரி ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி அம்மா புரிஞ்சுக்க முடியுமா? பேபி ஹாப்பியா இருக்குன்னு பார்க்க மட்டும் தான் முடியும். ஆனா பேபி உள்ளுக்குள்ள எப்படி ஹாப்பி, என்ன மாதிரி ஹாப்பியா இருக்கு, என்ன சந்தோஷமா புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த அம்மா பேபி எப்படி ஹாப்பியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அம்மா பேபியோட கேரக்டருக்குள்ள வரும். ரைட்? புரியுதா வந்து? அந்த அம்மா பேபி கேரக்டரா மாறணும். புரியுதா வந்து? அந்த அம்மா பேபி கேரக்டரா மாறணும். பேபியா மாறினா மட்டும்தான் அந்த அம்மா பேபியா இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் கிடைக்குது அப்பதான் உணர முடியும். புரியுதா வந்து? இதேதான் கிருஷ்ணர். அவர் வந்து எல்லாரும் அனுபவிக்கிறாங்க, எல்லாரும் எடுத்துக்கிறாரு. ஆனா இவங்க எப்படி வந்து அம்மா என்ன நம்பிக்கையா அவருக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணாரு? ஆசிரிய விக்கிரகமாக இருக்கக்கூடிய பகவான், அதாவது அன்பை ஏற்கக்கூடிய பகவான், அவர் என்ன பண்றாரு? இங்க மாறாரு, அதாவது கொடுக்குற இடத்துக்கு மாறாரு, அதாவது ஈஸ்வரிய விக்கிரகமா மாறாரு. இங்கே இருந்து இந்த இடத்துக்கு வராரு. அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது யார் வந்து பகவானுக்கு பயங்கரமான சேவை செய்யறாரு? எல்லாரும் சேவை செய்யறாங்க. டாப்மோஸ்ட் சர்வன் யாரு? ஸ்ரீமதி ராதாராணி. அப்ப ராதாராணி மூணு எடுத்துட்டு அவரு கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. யாருக்கு புரியல? கார்த்திக் புரியுதா? புரியுதா? அது சொல்லுங்க. நீங்க ஸ்ரீ சொன்னது ஆசிரிய விக்கிரகதா குரு விஷ்ணு, ஈஸ்வரிய விக்கிரகதா கிருஷ்ண. ஆசிரியா வந்து இந்த சைடு, அதாவது டு டிசர்வ், யார் சர்வ் பண்றாங்க ஆசிரிய விக்கிரகம். பகவான் கிருஷ்ணன் வந்து ஈஸ்வரிய விக்கிரகம். அப்ப ஈஸ்வரிய விக்கிரகம் பகவான் வந்து அவர் ஆசிரிய விக்கிரகம் வராரு. ஓகேவா? அதாவது கிருஷ்ணன் வந்து வேணா, அவங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க, அவங்க என்ன அன்பு கொடுக்குறாங்க, நான் இந்த அன்பு பார்க்க சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு. ஓகே? அப்ப ஏன் வந்து அவர் பிருந்தாவனத்தையே ஏன் செலக்ட் பண்ணல? பிருந்தாவனம் செலக்ட் பண்ணிருக்கோமா இல்ல கூடாதா? பிருந்தாவனம் வந்து அது வந்து பிருந்தாவனம் வந்து விஸ்ரய தாம். விஸ்ரய தாம்னா அன்பு வந்து கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய தாம். இப்ப விஸ்ரய பகவான் யாரு? கிருஷ்ணா. புரியுதா? விஸ்ரய பகவான் யாரு? பகவான் கிருஷ்ணா. அது அங்க எடுத்துப்பாரு. பிருந்தாவன தாம் வந்து விஸ்ரய தாம். விஸ்ரய தாம்னா அன்பு மட்டும் கொடுக்கணும், பகவான் அன்பு கொடுக்கக்கூடிய தாம். அப்ப சைத்தன்ய கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வராரு, விஸ்ரய பகவானா வராரு, ஆசிரிய பகவானா வராரு. அப்ப ஆசிரிய பகவானா வரும்போது பிருந்தாவனத்துக்குள்ள போய் செய்ய முடியாது. அதனால என்ன பண்றது? இடத்தை மாத்துறாரு. ஆசிரிய விக்கிரக தாம், ஆசிரிய தாம் வந்து பாத்தீங்கன்னா அது நவதீப் தாம், அதாவது அன்பு கொடுக்கக்கூடிய தாம். சாரியா, இது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். சொல்லிக்கிங்க, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இது பண்றேன். ஓகே? இது புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எந்த கன்ஃபியூஸ் இருக்காது. ஓகே? கிருஷ்ணா
அவர் வந்து மாதுரி லீலா, அவர் இருக்கக்கூடிய பிருந்தாவனம், அது வந்து பாத்தீங்கன்னா பீசரே தான். ஓகே, மகாபிரபு அவர் நவதீப் தான், அவர் வந்து என்ன ஆவாரு, அவர் வந்து பீசரே தான். பீசரே பகவான் வராரு, என்னது நவதீபுக்கு போறாரு. இவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஏன்னா பிருந்தாவனத்துக்குள்ள இருந்து சைத்தன்ய மகாபிரபு அந்த அந்த மாதிரியா கிருஷ்ணர் வந்து அங்க மாற முடியாது. ஏன்னா அந்த இடத்தோட ரூல்ஸ் வந்து வேற. அது வந்து குரு பாத பீசரே தான். ஓகேவா? ஆனா நவதீப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியா தான். ஓகே, அப்ப வந்து மகாபிரபு லீலைக்கும் கிருஷ்ண லீலைக்கும் அதே போல பிருந்தாவனத்துக்கு நவதீபத்துக்கு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, பிருந்தாவன லீலைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைட் பர்சன், தகுதி உள்ள ஆத்மாக்கள், தகுதி உள்ள நபர்கள், குவாலிஃபைட் பர்சன் மட்டும்தான் உள்ள இருக்க முடியும். நீ உதாரணத்துக்கு அன்னைக்கு கூட நான் வந்து சிவராத்திரி பற்றி சிவபுரம் பேசியிருக்கேன். ஓகேவா? கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ராசலீலை செய்யறாரு. ராசலீலை பிருந்தாவனத்துக்குள்ள நடக்குது. அந்த ராசலீலை செய்யும் போது பாத்தீங்கன்னா அங்க வந்து வெறும் கோபியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, கோபிஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேவா? அதுல என்னது லட்சுமி தேவிகள், பிறகு வந்து என்ன சொல்றது டெமிகாட்ஸ் தேவர்கள், இவங்க கூட உள்ள வந்து கலந்து கொள்ள முடியாது. ஆனா இந்த லீலைக்குள்ள வந்து லார்ட் சிவா சிவபெருமான் உள்ள வந்து கலந்துக்கணும் சொல்லிட்டு உள்ள வரும்போது கடைசி கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அவர் காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டாரு, சட்டை எல்லாம் மாத்தி, எல்லாம் கோபிமே போட்டாரு, எல்லாம் போட்டாரு. ஆனா மண்டைக்குள்ள பாம்பு எடுக்க மாத்திட்டாரு. அப்ப என்ன பண்ணாங்க, அவர் அப்படியே தூக்கி போயிட்டு செக்யூரிட்டியா வச்சாங்க. அதான் கோபீஸ்வரன். ஓகேவா? அந்த மாதிரி செலக்டிவ் பர்சன் மட்டும் தான் மாதுரி லீலைக்குள்ள கலந்து கொள்ள முடியும். அதான் பிருந்தாவன லீலா. ஓகே, ஆனா நவதீப் லீலா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வித்தவுட் குவாலிஃபிகேஷன், எந்த குவாலிஃபிகேஷன், நோ குவாலிஃபிகேஷன், யாரு வேணாலும் அந்த லீலைக்குள்ள பங்கெடுக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அங்க ஜெகாய மாதா இருக்கிறாங்க, பிராமணாக இருக்கிறாங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிராமண குவாலிட்டி இல்ல, தண்ணி அடிக்கிறாங்க, அப்புறம் மிருகங்களை சாப்பிடுறாங்க, எல்லா வகையான பிரச்சனையும் பண்றாங்க. அந்த நவதீபத்துல குவாலிஃபைட், அன்குவாலிஃபைட் எல்லா வகையான நபர்களும் உள்ளுக்குள்ள வரலாம். அதனால இது ஔதர லீலா, நவதீப் லீலா. நவதீப் லீலா வந்து கருணை, முழுக்க முழுக்க கருணை. பிருந்தாவன லீலா முழுக்க மாதுரியம், ஸ்வீட். பிருந்தாவன லீலைக்குள்ள குவாலிஃபைட் இல்லாதவங்க போகவே முடியாது, இல்ல லீலைக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆனா நவதீப் லீலா அப்படி கிடையாது, எல்லாரும் படிச்சோம். அதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? இங்க வந்து நம்ம எதையுமோ ஏற்கிறதோ கிடையாது, ஒன்னொன்னுக்கு தனித்தனியான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அதுதான் நம்ம வந்து இங்க பேசுறோம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு இருக்கக்கூடிய லீலைக்கும் தாமத்துக்கும் கிருஷ்ணருடைய பிருந்தாவன நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, கிருஷ்ணருடைய லீலைக்குள்ள வந்து நிறைய வந்து பிளாக் ஸ்பாட் இருக்கு. கிருஷ்ண லீலைக்கு நிறைய பிளாக் ஸ்பாட் இருக்கு. அவர் செய்தது வந்து இந்த கலியுகத்தில் செய்ய முடியாது. இப்ப அவர் வந்து பிருந்தாவனத்துல கோபியோட சட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு மார்க்கெட்ல உட்காந்துட்டாரு. இப்ப செய்ய முடியுமா மாதாஜி? சட்டை எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? சொல்லுங்க. தனுஷா முடியுமா? முடியாது. ஆனா மகாபிரபுல நோ பிளாக் ஸ்பாட், நவதீப் லீலையில நோ பிளாக் ஸ்பாட். ஓகேவா? அதுல வந்து கலியுகத்துல எப்படி பக்தி பண்ணணும், ஒரு பெண்ணு கிட்ட ஒரு சன்னியாசி எப்படி நடந்துக்கணும், ஒரு கெர்கசா கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி வந்து இது நவதீப் லீலா. மாதுரி லீலா இஸ் a பிருந்தாவன லீலா. ஓகேவா? கருணை லீலா வந்து அது நவதீப் லீலா. ஓகே, அப்ப மகாபிரபு வந்து இஸ் a very very கருணை வாய்ந்தவர். அதே போல நவதீப் தாமம் வந்து மிக கருணை வாய்ந்த தாமம். ஓகே, அது மட்டும் இல்லாம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து சொல்றாங்க, நவதீபம், ஸ்ரீ ஜெகநாதபுரி அண்ட் கோதாவரி, மூணு இடத்துல முக்கியமான லீலை பண்ணியிருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, இதுல ஜெகநாதபுரி வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்து அவர் ஜெகநாதபுரிக்கு போறாரு. ஓகே, சன்னியாசம் ஜெகநாதபுரி போறாரு. அதுக்குள்ள வந்து நிறைய லீலைகள் நடக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய லீலைகள் செய்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சவுத் இந்தியா போறாரு. சவுத் இந்தியா அப்படின்னா கோதாவரி நதிக்கரையில தான் வந்து ராமானந்த ராய பார்க்கிறாரு. இந்த மாதிரி முக்கியமான இந்த மூணு இடத்துல ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, நவதீப் தாம் இஸ் டாப் மோஸ்ட், அதான் வந்து உயர்ந்து சொல்லி சொல்றாங்க நவதீப் தாம். ஏன்னா நவதீப்ல வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனம் பாத்தீங்கன்னா 12 ஃபாரஸ்ட் இருக்கும், 12 காடு இருக்கும்.
அதான் நவதீப், அதான் வந்து பிருந்தாவனம். ஆனா நீங்க ஜெகநாத பூரியோட லீலைகள், ஜெகநாத பூரியில் மகாபிரபு செய்யும் லீலைகளையோ இல்ல கோதாவரி லீலைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்காது, இந்த மாதிரி இது இருக்காது. ஆனா நவதீப் லீலையில இந்த ஃபாரஸ்ட் இருக்கும். நீங்க வந்து கோலாக் பீச் அது பார்த்தீங்கன்னா நவதீபத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் இருக்கக்கூடிய அதே சிச்சுவேஷன் கோலாக் பீச்ல இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம கோவர்தனம் எப்படி வந்து பிருந்தாவனத்தில் இருக்கோ அதே போல கோலாக் தீபத்திலையும் வந்து என்னது கோவர்தனம் மாதிரி அங்கேயும் அதே மாதிரி எல்லா வகையான லீலைகளும் நடக்கும். ஒன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அது எப்படி வந்து ராதா குண்டம் ஷாம குண்டம் இதெல்லாம் இருக்கோ அதே போல தனது திரிவேணி சங்கா 3 நதிகள் ஒன்னா இணையக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யமுனா, கங்கா, சரஸ்வதி. ஓகே, அது வந்து பிரியா. ஆனா அதோட வந்து பஞ்சவேணி சங்கா வந்து பாத்தீங்கன்னா இது நவதீபத்தில் இருக்கு. அதாவது யமுனா, கங்கா, சரஸ்வதி, அலகானந்தா, கோதாவரி, அப்புறம் வந்து சிந்து, நர்மதே, இந்த மாதிரி எல்லாமே வந்து நவதீபத்தில் வந்து ஜாயின் பண்ணது பஞ்சவேணி. ஓகே, அதே போல ஜெகநாதபுரியிலும் வந்து அந்த ஜெகநாதபுரியில் இருக்கக்கூடிய ஓஷன் பக்கத்தில் அந்த கடல் பார்த்தீங்கன்னா அந்த கடலும் வந்து பார்த்தீங்கன்னா மகா தீர்த்தா சொல்லி சொல்றாங்க. காரணம் என்னன்னா ஹரிதாஸ் தாக்கூர் அவர் வந்து இந்த உயிர் விட்ட உடனே அந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு அவர் அந்த கடல்ல வந்து அவர் இது பண்ணார், அதனால மகாதீர்த்தம் சொல்றாங்க. ஆனா அதோட உயர்ந்தது வந்து நவதீபத்தில் இருக்கக்கூடிய பஞ்சவேணி. இது வந்து ஆச்சரியர்கள் சொல்றாங்க. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இது வந்து இந்த 3 இடம், அதாவது நவதீபம், ஜெகநாதபுரி அண்ட் கோதாவரி, இந்த 3 கம்மி பண்ணா நவதீபம் தான் வந்து டாப் மோஸ்ட். ஓகே, இன்னொன்று வந்து என்னன்னா நவதீபத்தில் இருக்கக்கூடிய இதுக்கும் அல்லது மற்ற ஜெகநாதபுரி கோதாவரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா அதாவது பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வந்து லீலை செய்யும்போது அஷ்டகாலிய லீலா, அதாவது 24 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 24 மணி நேரத்தை வந்து 8ஆ பிரிப்பாங்க. 8ஆ பிரிச்சு நைட்டு விடிகால ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் கிருஷ்ணர் லீலைகள் செஞ்சுட்டே இருப்பாரு. அந்த மாதிரி கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு வரும்போது ஜெகநாதபுரியிலையோ இல்ல கோதாவரியிலையோ இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லா லீலைகள் செய்யல. நைட்டு ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா லீலைகள் செய்யறது எங்கன்னா அது நவதீபத்தில் தான் அவர் செய்யறாரு. அதாவது அஷ்டகால லீலா அந்த 8 இடம் வந்து என்னதுன்னா முதல் வந்து நிஷந்த லீலா, ஹரிராம் ஹரிராம் ராம் ராம் ஹரி ஹரி. ஓகே, முதல் வந்து என்னன்னா நிஷந்த லீலா. நிஷந்த லீலா வந்து என்னன்னா காலையில விடிகாலையில, அதாவது சூரியன் வந்து வரதுக்கு முன்னாடி, அதான் நிஷந்த லீலா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரதா லீலா. பிரதா லீலானா இப்போ வந்து வந்துருச்சு, அதாவது வந்து சன் வந்து வந்துட்டு பிறகு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூர்வஹான லீலா. பூர்வஹானா வந்து பாத்தீங்கன்னா அது ஆஃப்டர்நூனுக்கு முன்னுக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து மத்தியமா லீலா. மத்தியமா லீலா ஆஃப்டர்நூன் மத்தியானத்துல. அப்புறம் வந்து அபரஹான லீலா, அதாவது மத்தியானத்துக்கு அப்புறம் சாயந்தரம், அதாவது ஆஃப்டர்நூன் ஈவினிங் மாதிரி. அப்புறம் வந்து ஷாம லீலா, சூரியன் அஸ்தமனம் ஆகும் போது ஒரு செய்யக்கூடிய லீலா. அப்புறம் வந்து பிரசாத லீலா, அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, அது ஒரு இதாயிடுச்சு ஈவினிங் செய்யக்கூடிய லீலா. தென் அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ராத்திரி லீலா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியா 24 மணி நேரத்தை 24 ஹவர்ஸ் வந்து 8ஆ வந்து டிவைட் பண்ணிப்பாங்க. அதான் அஷ்டகாலியா. அஷ்டமீன்ஸ் 8. ஓகே, அஷ்டகாலியா 8 வாட்டி வந்து டிவைட் பண்ணி கிருஷ்ணர் எல்லா லீலையும் செஞ்சுட்டு இருப்பாரு. அதான் அஷ்டகாலியா. ஆனா அதே கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது அவர் வந்து இந்த லீலை எங்க செய்யறாருன்னா அவர் ஜெகநாதபுரியிலையோ இல்ல வந்து கோதாவரியிலும் செய்யல, இதை நவதீப்ல செய்யறாரு. அவர் என்ன பண்றாருன்னா மகாபிரபு காலையிலே வந்து போயிட்டு வந்து கங்கையில குடிக்கிறாங்க. கங்கையில குடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் காலையில மதியம் ஃபுல்லா வந்து எல்லா வகையான டிவோட்டி எல்லாம் பார்க்கறாரு, எல்லாம் இது பண்றாரு. நைட்டு ஆயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா ஸ்ரீவாஸ் சாக்கு வீட்டுக்கு போவாங்க. ஸ்ரீவாஸ் சாக்கு வீட்டுக்கு போன பிறகு ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா நாம செய்யணும். இந்த நைட்டு ஃபுல்லா செய்யக்கூடிய லீலை வந்து வேற எந்த ஒரு இடத்துலையும் நடக்கல, ஒன்லி இந்த நவதீப் தீபத்துல மட்டும் தான் நடக்குது. அதனாலதான் கிருஷ்ணருடைய அந்த அஷ்டகால லீலா எப்படி பிருந்தாவனத்துக்குள்ள நடக்குதோ அதே போல மகாபிரபுவோட அஷ்டகால லீலா ஒன்லி இந்த நவதீபம் மட்டும் தான் நடக்குது, வேற எந்த ஒரு தாமத்தும் நடக்கல.
அதனால தான் நவதீப் தாம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதபுரி அண்ட் கோதாவரி அப்புறம் வந்து நவதீப், இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃபரண்ட் வந்து என்னதுன்னா, ஜெகநாதபுரியில வந்து பாத்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய லீலை வந்து பாத்தீங்கன்னா விப்ரலம்ப லீலா. விப்ரலம்ப லீலா ராதாராணியை பிரிந்து இருக்கக்கூடிய லீலையை செய்யறாரு. அவர் ராதாராணியை பிரிந்து அவர் வந்து ராதாராணி தேடிட்டு போறாரு. அதனாலதான் அவர் ஜெகநாதபுரியில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜெகநாதம் கட்டி இருக்கிறாரு. ஓகேவா? ஆனா அந்த ஜெகநாதபுரி வந்து பாத்தீங்கன்னா அது எதோட ஒப்பிடுவாங்க? இப்ப ஜெகநாத ரதயாத்திரை நடக்குதுல்ல, ஜெகநாத ரதயாத்திரை நடக்கும்போது ஜெகநாத டெம்பிள் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீலாச்சலதாம். நீலாச்சலதாம்னா அது என்ன அர்த்தம்னா அது வந்து துவாரகான்னு சொல்லி அர்த்தம். ஜெகநாதபுரி வந்து துவாரகா மாதிரி. அப்புறம் ஜெகநாத டெம்பிள் எங்க போகும்? அந்த ரதம் எங்க போகும்? நேரா குண்டிஜா டெம்பிளுக்கு போகும். அந்த குண்டிஜா டெம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிருந்தாவனம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி குண்டிஜா டெம்பிள் வந்து நாட் பிருந்தாவனம், அது வந்து பாத்தீங்கன்னா குருஷேத்ரா. அதாவது ஒரு லீலை நடக்கும். அதாவது வந்து கிருஷ்ணர் ரொம்ப நாள் ஆகி அவர் வந்து பிருந்தாவனத்தை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடும். அவர் வந்து பிருந்தாவனத்துக்குள்ளே வர மாட்டாங்க. ஆனா ஒரு இது ஒரு என்னது அந்த சூரிய கிரகணம், சூரிய கிரகணம் நடக்கும்போது அந்த கிரகணம் நடக்கும்போது அவங்க எல்லாரும் வந்து குருஷேத்திரத்துக்கு வருவாங்க. பிருந்தாவன் கோபிகள்லாம் வருவாங்க. அங்க வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தா ராதாராணி எல்லாரும் இருப்பாங்க. பார்த்தா அங்க வந்து கிருஷ்ணர் வந்து ஃபுல் ராயல் ட்ரெஸ்ல வருவாரு. ஃபுல் எல்லாம் போட்டு கிரீடம் போட்டு வருவாரு. அப்ப அங்க வந்து ராதாராணி அண்ட் கிருஷ்ணர் அங்க மீட் பண்றாங்க. ஓகேவா? அதுதான் வந்து இப்ப வந்து என்ன பண்றாங்க, அதுதான் நம்ம ஜெகநாத ரத யாத்திராவை செய்வோம். அதாவது அந்த குருஷேத்ரா தான் குண்டிஜா டெம்பிள். கிருஷ்ணர் வந்து துவாரகையிலிருந்து வராங்க, அதெல்லாம் வந்து ஜெகநாத் டெம்பிள். அதான் ஜெகநாத் டெம்பிள்ல இருந்து வெளியாகி குண்டிஜா டெம்பிள் போறாங்க. எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து துவாரகையிலிருந்து வெளியாகி குருஷேத்திரத்துக்கு போனாரோ அதுதான் அவங்க ரத யாத்திராவா செய்யறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப இந்த லீலை நடக்கிறதுனால ஜெகநாதபுரி தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஐஸ்வர்யமாய் லீலை. இது வந்து ஐஸ்வர்யம் கலந்த ஒரு லீலை. ஓகே, இது என்ன லீலை? ஐஸ்வர்யம் கலந்த லீலை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கோதாவரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கர்நாடகாவும் கோதாவரி வந்து கிட்டத்தட்ட அந்த சவுத் இந்தியா கூட கர்நாடகா கிட்ட அங்க வந்து யார் பார்க்கறாருன்னா ராயணமனந்தா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சைத்தன்யம் என்ன லீலை விளையாட் பண்றாருன்னா ராயணமனந்தா கேட்கிறாரு. ராமானந்தாவும் மகாபிரபு ரெண்டு பேரும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா ராயணமனந்தா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி யாருன்னா விசாகா தேவி. கிருஷ்ண லீலையில ராதாரனுடைய ரெண்டு முக்கியமான அசவன் இருப்பாங்க. விசாகா தேவி கிருஷ்ண பகவான் கி ஜெய், கோவிந்தா கி ஜெய். அதாவது பாத்தீங்கன்னா ராயணமனந்தாவும் யாருன்னா விசாகா தேவி. விசாகா லலிதா தேவி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரூப் தாமோதரா. லலிதா வந்து யாரு? ஸ்வரூப் தாமோதரா. அவர் வந்து ஜெகநாதபுரியில இருக்கும்போது அங்க வந்து அவர் ஸ்வரூப் தாமோதரா பார்ப்பாரு. ராயணமனந்தா வந்து விசாகா தேவி. யாரு? விசாகா தேவி தான் வந்து ராயணமனந்தா. அவங்க வந்து கோதாவரியில பார்ப்பாரு. அப்ப கோதாவரியில வந்து மகாபிரபு வந்து ராயணமனந்தா பார்த்தோம்னா அங்க நிறைய லீலைகள் நிறைய கேள்வி கேட்பாரு. ராயணமனந்தா பக்தியில எது வந்து முக்கியமான விஷயம் எனக்கு சொல்லி கேட்பாரு. மகாபிரபு ராயணமனந்தா கிட்ட கேட்பாரு. அப்ப ராயணமனந்தா என்ன சொன்னாருன்னா பக்தி வாக்கில முதல் சேர்ந்தது வந்து என்னன்னா வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். அவர் வர்ணாசிரம தர்மம் அதெல்லாம் சொல்றாரு. ஓகே இதெல்லாம் ஓகே, எனக்கு அடுத்து சொல்லு. ஏன்னா வர்ணாசிரம தர்மம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா வர்ணாசிரம தர்மம் மட்டும் தான் பக்தி கிடையாது. வர்ணாசிரமம் இஸ் பேசிக். ஓகேவா? கலோ சூத்திர சம்பவம் கலியுகத்துல எல்லாரும் வந்து டிகிரேட் தான், எல்லாமே கீழே தான். பிரம்மனா அது ஜென்மனா ஜாயரே சுத்ரா. பிறக்கும் போது எல்லாரும் சுத்திரர்கள். ஜென்மனா ஜாயரே சுத்ரா சம்சார பவே த்விஜா. யாரு வந்து 16 சம்ஸ்காரம் இருக்கு பாத்தீங்கன்னா 16 புருஷடி இருக்கு. பேபி பிறக்கிறது அதெல்லாம் செய்யுது. அப்ப நம்ம என்ன ஆகுதுன்னா த்விஜனா அந்த பேபிக்கு ரெண்டாவது பிறப்பு கிடைக்குது. ஆன்மீக பகவான் துணை கிடைக்குது. ரெண்டாவது பிரம்மனா ஜாயரே சுத்ரா சம்சார பவே த்விஜா. வேத பாட விப்ரா. வேத பாடனா எப்ப வேதங்கள் சாஸ்திரம் பண்ணா அவன் விப்ரனா ஆவறான். ஓகேவா? விப்ரனா மீன்ஸ் அவன் வந்து குவாலிஃபைடான ஒரு நபரா மாறான். அப்புறம் பிரம்மனா ஜாய சுத்ரா சம்சார கவிதுஜா வேத பாட விப்ரா பிரம்ம இதி பிராமண. எப்ப பிரம்ம மீன்ஸ் பகவான் எப்ப பிரம்மன் வரானா அப்பதான் அவன் பிராமணன். ஓகேவா? அதனால வந்து இந்த தகுதியை குவாலிஃபைடா இருக்கு. முன்ன நம்ம வளர்த்துக்கணும். ஓகேவா? அவன் வர்ணாசிரமம் பேசுற வர்ணாசிரமம் அடுத்து சொல்லு ராமாயணமனந்தா இருக்கு.
அப்புறம் அவர் சொல்றாரு எனது பக்தியில அடுத்து சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டே வராரு. அப்புறம் வந்து அதுல யார் வந்து பாப்போஸ் அதுல வந்து என்னதுன்னா துவாரக லீலா, ஓகே அதுக்கு மேல அப்புறம் மாதுரி மதுரா லீலா, அப்புறம் பிருந்தாவன் லீலா. பிருந்தாவன் லீலையில வந்து அவர் சொல்றாரு ஓகே அடுத்து வந்து மேல சொன்னேன் பிருந்தாவன் லீலைக்குள்ள சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கோபால் கோபியர்கள், ஓகே அந்த கோபியர்கள் தான் சேர்ந்தவங்க. அது கோபியர்கள் யார் சேர்ந்தவங்க கேட்கிறாரு. அதுல வந்து முக்கியமா அஷ்டசகி 8 பேர், லலிதா விசாகா சம்பகால லலிதா தேவி சங்கா தேவி இந்த மாதிரி நிறைய 8 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு வந்து சேர்ந்தது வந்து யார் கேட்கிறாரு. அது ஒன்னும் டாப்பா சொல்லு ஒன்னும் பக்தியில யார் சேர்ந்து டாப்பர்ஸ் அதான் ராதாராணி சொல்றாங்க. அப்ப ராதாராணியோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்தி என்ன பக்தி, இந்த பிரேம பக்தி. அதுக்கப்புறம் அந்த பிரேம பக்தி எப்படி வந்து ராதாராணி வந்து வெளிப்படுத்துறாங்க. அந்த பிரேமா ராகம் அது ராகா மானவம் அது அப்புறம் அனுராகா பாவ அந்த மாதிரி ஒண்ணு மகாபாவா எப்படி ஒண்ணு சொல்லிட்டு போகும்போது அப்பதான் வந்து மகாபிரபு என்ன பண்றாரு அவர்கிட்ட சைத்தன்ய மகாபிரபு ஒரிஜினல் ஃபார்ம் காட்டாரு. ஒரு சைடு ராதாராணி ஒரு சைடு வந்து கிருஷ்ணர். அதாவது ராதா கிருஷ்ணர் தனித்தனியா இருந்தா அது பிருந்தாவன் லீலா, ராதா கிருஷ்ணர் ஒன்னா சேர்ந்தா அது நவதீப் லீலா. புரியுதா? ராதா கிருஷ்ணா 2 பேரும் ஒன்னா என்ன லீலா என்ன லீலா? ராதா கிருஷ்ணா 2 பேரும் தனித்தனியா தானா தனித்தனியா தானே இல்ல பிருந்தாவன் லீலா. ராதா கிருஷ்ணா ஒன்னா இருந்தாங்கன்னா நவதீப் லீலா. ஓகேவா? அப்ப வந்து அவர் சொல்ற சைத்தன்ய மகாபிரபு ராதா கிருஷ்ணா அப்படி கிடையாது. இப்ப இந்த கோதாவரியில செய்யற லீலையில இந்த லீலையில வந்து அவர் பேர் என்ன ரசராஜ மகாபாவா லீலா. இது ரசராஜ மகாபாவா. ரசராஜனா ரசம் மீன்ஸ் அவருடைய என்ன சொல்றது ரசம் என்ன சொல்லுவாங்க டேஸ்ட், நிறைய வகையான டேஸ்ட் வெளிப்படுத்தக்கூடிய லீலை தான் அந்த கோதாவரி லீலை. ஜெகநாதபுரி செஞ்ச லீலை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஐஸ்வர்யா லீலை. ஓகேவா? இப்ப நவதீப் லீலை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எனது சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க லௌகிக சப்தத்வா சம்பந்த. அதாவது வந்து என்ன நவதீப் லீலையில மகாபிரபு அவர் வந்து மாதுரி லீலை வெளிப்படுத்துறாரு. அங்க வந்து நோ ரூல்ஸ் ரெகுலேஷன். கோலபட்ச ஸ்ரீதர் ஒரு பக்தர் இருந்தார். கோலபட்சனா என்னன்னா வாழை, அதாவது பனானா ட்ரீ, பனானா லீஃப், பனானா இந்த வாழை மரம், வாழை இலை, வாழைத்தாள், வாழைப்பூ இந்த மாதிரி விற்கிற கோலா, அதாவது வாழை கோலா. அவர் பேர் ஸ்ரீதர், கோலபட்ச ஸ்ரீ சொல்லுவாங்க. இந்த கோலபட்ச ஸ்ரீதர் வந்து இந்த வாழை இந்த விற்பாரு. அப்புறம் வந்து நிறைய எல்லாம் விற்பாரு, சைவம் அந்த காய்கறிலாம் விற்பாரு. இப்ப நவதீப்ல வந்து மகாபிரபு லீலை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கோலபட்சா இதை வாங்கிடுவாரு. அவரு என்ன மகாபிரபு என்ன கௌரவங்கிறது என்ன மகாபிரபு பேர் கோலபட்சா நீ வந்து என்கிட்ட வந்து நான் கூட ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு அவருக்கு தர்க்கம் பண்ணுவார், அவருக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். அவர் சொல்லுவார் எனக்கு இதெல்லாம் தர்க்கம் பண்ண டைம் இல்லை மகாபிரபு, நானே இதை வந்து வித்துருக்கேன், நான் இந்த 2 காசு சம்பாதிக்கிறேன், நீ வந்து சம்பாதிச்சு என்ன பண்றேன் கேட்பாரு. இல்லை நான் சம்பாதிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் சம்பாதிக்கிற காசு அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் சம்பாதிக்கிறது ரொம்ப குறைவு, எத்தனையோ ரூபாய் சம்பாதிப்பாரு. அதை பாதி அப்படியே எடுத்து கோயில் உண்டியில போட்டுருவாரு. ஒன்னொரு பாதி எடுத்து அதை என்ன பண்ணுவாரு, அதை பாதியை பிரிச்சு அது வந்து என்ன பண்ணுவாரு தன்னுடைய தேவை வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து சேர்த்து வைப்பாரு. கங்கா பூஜை வைப்பாரு. அப்ப கோலபட்ச ஸ்ரீதர் பார்த்தோன்னா இவரு என்ன சொல்லுவாரு, யாரு மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு, கோலபட்சா நீ இரு ஒரு நாள் என்கிட்ட நீ மாட்ட போற, நீ ரொம்ப இது பண்ணியிருக்க, நான் எதை கேட்டாலும் நீ வந்து என் கூட ஆர்கியூ பண்ண மாட்டேன். அப்ப சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்த பிறகு அதே கோலபட்ச ஸ்ரீதர் நிறைய பேர் இருப்பாங்க, சாதாரண மக்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் வந்து மகாபிரபு கவனம் கொடுப்பாரு. இப்ப இவர் வந்து நார்மலா பேசல, இது வந்து எங்க நடக்கணும், ஓன்லி நவதீப்ல மட்டும் தான் நடக்கும். ஜெகநாதபுரில வந்து இங்க போய் அவர்கிட்ட போய் நின்று பேச முடியாது. ஓகேவா? மற்ற இடத்துல போயிட்டு அவர்கிட்ட நின்று பேச முடியாது, ஏன்னா அவர் வந்து சன்னியாசி. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துக்குள்ள இருக்கும்போது கிருஷ்ணர் சாதாரண மாடு மேய்க்கிற பையன், சாதாரண மாடு வச்சிருப்பாரு, அங்க மேல அடிப்படும், அப்புறம் வந்து மேல தூசியா இருக்கும், திடீர் சமயம் கீழே விழுந்துருவாரு, அம்மா அட்டிப்பா வச்சு வாங்குவா, நீ என்ன சேட்டை பண்ற அட்டி விடுவோம். ஆனா துவாரகை மதுரை போனோம்னா இஸ் ராயல், அங்க வாங்க கிருஷ்ணரே எப்படி உட்காருங்க, அவருக்கு டவுன்லோட் மெத்த போடுங்க, அதாவது உட்காருங்க, தங்க தட்டுல சாப்பாடு வீடுலாம் போட்டு எல்லாம் இருப்பாரு. அங்க போய் நம்ம ஒண்ணு அவங்க சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அதே தான் நவதீப் லீலையில வந்து பாத்தீங்கன்னா நவதீப் லீலையில அப்படின்னா அவர் சாதாரண மக்கள் எப்படி பாருங்க, அவர் போல கை போட்டு பேசியிருக்க எல்லாருக்கும். நவதீப் லீலையில அவர் வந்து ரொம்ப நார்மலா இருப்பார் எல்லாருக்கும். ஆனா அப்ப சன்னியாசி எடுத்தோன்னே அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நவதீப் ரொம்ப நாள் இல்லை, அவர் நேரம் இதுக்கு போயிட்டாரு, எங்க போயிட்டாரு, ஜெகநாதபுரி போயிட்டாரு.
ஜெகநாத பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்ய லீலா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாபுரு பக்கத்துக்கு வருவாங்க. அது ஜெகநாத்பூர்ல வந்து அந்த டைம்ல ராஜா இருந்தாரு, ஜெகநாத் கிங் ராஜா. அவர் பேர் வந்து ஜெகபதி வந்து இப்போ பிரபு அந்த டைம்ல பிரதாபுதா பிரதாபுதா கிங் பிரதாபுதா வந்து பாத்தீங்கன்னா அவரு மகாபுரு பார்க்க போகும்போது அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுருவார். எல்லாம் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அவருடைய ராயல் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவர் சாதாரண ஒரு ஸ்வீப்பரா போவார், கூட்டமா போவார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் கருணை எடுக்கிறதுக்காக மகாபிரபு ஜெகநாத்புரி ரத யாத்திரையில ஃபுல்லா டான்ஸ் ஆடி அந்த ஜெகநாத் டெம்பிள் ஒரு இடத்துல அந்த கார்டன் படுத்திருப்பாரு. அங்க போயிட்டு தான் என்ன பண்ணுவாரு அந்த ராஜா பிரதாபுத்திர மகாராஜா என்ன பண்ணுவாரு, போய் காலை மசாஜ் பண்ணுவாரு. அப்போ வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கும், இது வந்து கோபி கீதால வந்து வரும். என்னன்னா அந்த ஸ்லோகம் வந்து என்னன்னா அது ஒரு நல்ல லைன் அது கோபி கீதால வரும். அந்த லைனை வந்து சொல்லுவாரு, சொல்லி அது வந்து மகாபிரபு வந்து கட்டோன்னே யாரு அந்த மாதிரி சேவை செய்யறா அவர் பார்த்தோன்னே பிரதாபுத்திர மகாராஜா. ஏன்னா அவர் வந்து ராயல் ட்ரெஸ்ல இருக்கும்போது ராஜாவை இருக்கும்போது மகாபிரபு வந்து இது பண்ண மாட்டாரு, ஏன்னா கண்டுக்க மாட்டாரு. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பிறகுதான் மகாபிரபு வந்து பார்ப்பாரு. எங்க இதெல்லாம் ஜெகநாதபுரியில. அப்ப ஜெகநாதபுரியில வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மாதுரி லீலா, ஐஸ்வர்ய லீலா. ஓகே, ஐஸ்வர்ய லீலா சில ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ பிருந்தாவன் லீலா வந்து பாத்தீங்கன்னா மாதுரி லீலா. அங்க வந்து பாத்தீங்கன்னா யசோதா என்ன பண்ணுவா, உச்சி எடுத்து அடிச்சு தொட்டுவாங்க. ஆனா அதே அவர் துவாரைக்கு வந்த பிறகு துவாரைக்கு அவங்க அம்மா பேர் என்னது, துவாரைக்கு அவங்க அம்மா பேர் என்னது, பிருந்தாவனத்துல இருக்கும்போது அம்மா பேர் என்னது யசோதா, அந்த மகாராஜா. இது துவாரைக்கு இருக்கும்போது தேவகி வந்து கிருஷ்ணன் அடிப்பாங்களா, அடிக்க மாட்டா. அவ யாரும் அடிக்க மாட்டா, கிருஷ்ணன் வந்து கையெடுத்து போடுவாங்க. ஏன்னா அந்த ரூல்ஸ் அது ஐஸ்வர்யா அங்க வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும். அதுக்கு ஜெகநாதபுரி என் கோதாவரி வந்து ஐஸ்வர்யா இல்ல, ஜெகநாத ஐஸ்வர்யா இல்ல. ஆனா நவதிபுரியில இருந்து பாத்தீங்கன்னா அது கிடையாது. அங்க வந்து அவங்க நல்லா பாடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த நவதீபங்கள்ல இந்த நவதீபம் வந்து பாத்தீங்கன்னா நவதீபம் மீன்ஸ் வந்து என்ன, 9 தீபம். 9 தீபம்னா வந்து என்னன்னா 9 வகையான என்ன சொல்றாங்க தீபம் என்ன சொல்றாங்க, தீவு. 9 வகையான தீவு. ஓகே, ஹைலைட் லைட். இந்த 9 வகையான தீவுக்கும் 9 வகையான ஹைலைட்டுக்கும் நம்மளுடைய பக்திக்கும் சம்பந்தம் இருக்கு. ஓகேவா, அது நான் முன்னாடி சொல்றது என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகவத் வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. நான் ரொம்ப நானே பேசுறேன், கேள்வி கேட்கவே இல்லை. ஓகேவா, ஏன்னா நிறைய விஷயம் நான் கேள்வி கேட்கல. பட் வந்து எல்லாரும் சொல்லுங்க. ஸ்ரவண கீர்த்தன விஷ்ணு ஸ்மரண பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஷ்யம் ஷக்ய ஆத்ம நிவேதனம். ஸ்ரவணம் என்னது, ஜீவா ஸ்ரவணம் என்னது, வெரி குட். கேட்காம சொல்லுங்க. என்ன பண்ணுது பேரு, தமிஷா. ஸ்ரவணம் என்னது, கேட்கிறது. கேட்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த தீபத்துல வந்து அந்த லீலைகள் செய்யறாருன்னா, எந்த தீபத்துல எந்த ஹைலைட் செய்யறாருன்னா சீமந்த தீபத்துல வந்து அவரு என்னது ஸ்ரவண லீலை செய்யறாரு. ஓகேவா. ரெண்டாவது வந்து கீர்த்தனம். கீர்த்தனம் என்னது, கீர்த்தனம் சாண்டி பண்றது பாடுறது எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா கோதுரும தீப்ல வந்து அவர் வந்து அந்த கீர்த்தன லீலைகள் எல்லா லீலையும் செய்யறாரு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மரணம் என்னது, ஸ்மரணம்னா வந்து என்னது, பகவான் திங்கிங் பண்ணது, அவர் வந்து யோசிக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பீக். அதே போல பாத சேவனம். நாலாவது பாத சேவனம் எந்த தீபம் செய்யறாருன்னா கோலாக் தீப் தான் பாத சேவனம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்ஷிப் பண்றது. அங்க அது வந்து எந்த தீபம் செய்யறா, ரிது தீப். ஓகேவா. அடுத்து ஆறாவது வந்தனம் நமஸ்காரம் பண்றது, அது இது பண்றது, அது வந்து ஜபபி. ஓகே. அடுத்து ஏழாவது பாத்தீங்கன்னா தாஷ்யம், அவருக்கு சேவகனாக இந்த சேவை செய்யறது. அது வந்து எங்கன்னா மோத துருமாதி. ஓகே, மோத துருமாதி. அடுத்து எட்டாவது சக்கியம் வந்து என்னன்னா பகவான் கூட வந்து அது எந்த எங்க செய்யறா, ருத்ர தீபம் செய்யறாரு. ஏன் 8வது 9வது ஆத்ம நிவேதனம், ஃபுல் சரண்டர்.
ஆக்னி வேதனை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தீப். இப்ப சைத்தன்ய மகாபிரபு எங்க தீப்ல பிறக்கிறாரு? அந்த தீப்பு. அந்த தீபம் நடுவில். மற்ற தீபம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் 9னா 8 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தாமரை பூ மாதிரி இருக்கும். ஓகே, லோட்டஸ் மாதிரி இருக்கும். இது 8 வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ். அது நடுவில் இருக்கிறது 9 9ஆவது. ஓகேவா? ஒண்ணு வந்து அவர் ஏன் குரூப் எடுத்து பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ராதாகிருஷ்ணரோட சுத்தி எத்தனை சகிகள் இருப்பாங்க? எத்தனை சகிகள் இருப்பாங்க? 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1ல இருந்து 8 வரைக்கும். அந்த 9வது அந்த தீபம் இருக்குல்ல, அதான் சைத்தன்யா மகாபிரபு. அதுதான் ராதா கிருஷ்ணா. புரியுதா? ராதாகிருஷ்ணன் நிற்கிறாங்க. இப்ப இது இருக்கிற மாயப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்களா, சுத்தி பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. அதுதான் நவதீபம். நவதீபம் பாத்தீங்கன்னா 8 பெட்டல் இருக்கும். 8 இது சுத்தி இருக்கும். நடுவுல அந்த தீப். அந்த தீப்ல வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபுனாவே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ராதாகிருஷ்ணா. புரியுதா? மகாபிரபுனா அது உள்ளுக்குள்ள யாரு இருக்கா? ராதா அண்ட் கிருஷ்ணா. ராதாகிருஷ்ணா ஒண்ணா இருந்தா அது வந்து சைத்தன்யா மகாபிரபு. ராதாகிருஷ்ணா தனித்தனியா இருந்தா அது வந்து என்ன லீலா? அது பிருந்தாவன் லீலா. ஒண்ணா இருந்தா நவதீப் லீலா. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? தென் வந்து கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஒன்று விஷயம் வந்து என்னன்னா, அது ஓகே, இது வந்து நான் வந்து சொல்றேன். நீங்க வந்து கரெக்டா கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது என்னன்னு புரியும். இது வந்து என்னன்னா, கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்தை விட்டு எப்பவுமே வெளியாக மாட்டார். என்னைக்குமே பிருந்தாவனத்துக்குள்ள தான் இருப்பார். நல்லா கேட்கணும். ஓகே, கிருஷ்ணர் என்னைக்குமே பிருந்தாவனத்துக்குள்ள தான் இருப்பார். அப்புறம் மதுரா துவாரகைக்கு போகும்போது அக்குரர் வந்து கூட்டிட்டு போறாரு. கரெக்டா? அவர் டிரைவர். அக்குரர் வந்து கூட்டிட்டு போறாரு. அக்குரர் கூட்டிட்டு போகும்போது அவர் டிரைவர் கிருஷ்ணரை பலராமனை ஏற்றிக்கிட்டு அந்த பிருந்தாவனை விட்டு வெளியாகும் போது அங்க வந்து உண்மையிலே வந்து போறது பாத்தீங்கன்னா ஒரிஜினலா கிருஷ்ணரும் பலராமனும் பிருந்தாவனத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அது எந்த கிருஷ்ணர்னா, கிருஷ்ணருக்கு 2 பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒண்ணு வந்து யசோதா அண்ட் நந்த மகாராஜா. புரியுதா? அவங்க எங்க உள்ள பேரண்ட்ஸ்? அங்க அவங்க எங்க உள்ள இவங்க யசோதா அண்ட் எஸ் பிருந்தா. வெரி குட். துவாரகா இது மதுரால கிருஷ்ணருக்கு அங்க அப்பா அம்மா. அது யாரு? நந்தராஜா. வசுதேவர். தேவகி வசுதேவர் புரியுதா? மதுரா. புரியுதா? பிருந்தாவனத்துல வந்து யசோதா நந்த மகாராஜா. அப்ப துவாரகையில மதுரால கிருஷ்ணரும் பலராம் போகும்போது அது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதாவது வாசுதேவ நந்த கிருஷ்ணா. வாசுதேவ கிருஷ்ணர். ஏன்னா வாசுதேவர் எங்க இருக்கிறாரு? மதுரால இருக்கிறாரு. அவர் அந்த வாசுதேவ கிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா மதுரா துவாரகைக்கு போறாரு. ஆனா நந்த மகாராஜோட கிருஷ்ணர் இருக்கிறாரு, நந்தநந்தன கிருஷ்ணர் இருக்கிறாரு, அவர் பிருந்தாவனத்துல மட்டும்தான் இருக்கிறாரு. ஓகேவா? அதே போல பலராமனுக்கு பாத்தீங்கன்னா வாசுதேவ நந்த பலதேவ் பாத்தீங்கன்னா அவர் தான் துவாரகை மதுரால இருக்கிறாரு. ரோஹிணி நந்தன பலதேவன் பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துல இருக்கிறாரு. கிருஷ்ணரோட அம்மா பேர் வந்து யசோதா. ஓகேவா? பலராம அம்மா பேரு தேவகியா. ரோஹிணி. ரோஹிணி. அப்ப புரியுதா ஜீவா? புரியுதா? அப்ப ரோஹிணி. அப்ப ரோஹிணியோட பையன் பலராம் வந்து பிருந்தாவனத்துக்குள்ள தான் இருக்கிறாரு. யசோதாவுடைய கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்துக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனா அங்க போறது வந்து பாத்தீங்கன்னா தேவகியோடைய கிருஷ்ணர், தேவகி வசுதேவருடைய கிருஷ்ணர், வசுதேவருடைய அந்த பலராம இவங்க தான் வெளியே போறாங்க. இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே போல ராதாராணிக்காக நல்லா கேட்கணும். ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா மூணு வகையாக அவங்களோட மூடு, 3 வகையாக அவங்களுடைய பாவம், 3 வகையாக அவங்களுடைய அந்த மூட் வந்து பிரியுது. ஒண்ணு வந்து என்னன்னா, ஆனா ராதாராணி மூணு ராதாராணி கிடையாது. ராதாராணி ஒருத்தர் தான். ஆனா அவங்களோட மூட் வந்து 3ஆ பிரியுது. அது வந்து என்னன்னா விஷாபானு நந்தினி. ஓகேவா? விஷாபானு நந்தினி ராதாராணி பார்த்தீங்கன்னா அவங்க பிருந்தாவனத்தை விட்டு வெளியாகதே கிடையாது. ஓகே, அவங்க பிருந்தாவனத்துக்குள்ள தான் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வியோகினி ராதிகா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இருக்காங்க. அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சன்யோகினி ராதிகா, அவங்க முன்னூறு இருக்காங்க. அதாவது விஷாபானு நந்தினி ஒருத்தங்க, அதுக்கப்புறம் வந்து வியோ யோகினி ராதிகா ரெண்டாவது,
மூணாவது சன்யோகினி ராதிகா மூணாவது. இது என்னன்னா விஷாபானு நந்தினி ராதிகா வந்து பிருந்தாவன் வந்து ஒரு தடவை வெளியாக மாட்டாங்க. ஓகேவா? பிருந்தாவன் வந்து எப்படி கிருஷ்ணர் நித்தியமா இருக்கிறாரோ ராதாராணியும் நித்தியமா அங்க இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற, அதாவது எக்ஸ்டர்னலா பார்க்க தெரியாது. இது வந்து இன்டர்னலா உள்ளுக்குள்ள ரெண்டு ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனா இப்ப வெளிப்புற காட்சிக்கு வெளிப்புற எக்ஸ்டர்னல் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு போறாரா? அப்ப கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? ராதாராணி எல்லாம் அழுகுறாங்கல்ல, அந்த அழுவக்கூடிய ராதாராணி இருக்கிறாங்களா, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வியோ யோகினி ராதிகா. அதாவது வெளிப்புற அந்த டிராமாக்கு வெளிப்புற அந்த காட்சிக்கு அவங்க ராதாராணி அழுகுற மாதிரி அவங்க வந்து அழுவாங்க, கிருஷ்ணர் கிருஷ்ணா கிருஷ்ணா இது பண்ணுவாங்க. அது வியோ யோகினி ராதிகா. நீங்க பார்த்து சில பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லாரும் வந்து ஒரு மாதத்தையும் கேட்பாங்க. இது ஒரு மாதத்தை பார்த்து கிருஷ்ணரை பாத்தியா, நீ கிருஷ்ணா பாத்தியான்னு. அந்த ராதிகா வந்து வியோ யோகினி ராதிகா. ஓகேவா? மூணாவது சன்யோகினி ராதிகா வந்து யாருன்னா கிருஷ்ணர் ரொம்ப நாளா போய் ரொம்ப நாள் ஆச்சு, மதுரா துவாரகை ரொம்ப நாள் ஆச்சு. சொன்னல குருஷேத்திரத்துக்கு வராங்க. குருஷேத்திரத்துக்கு ரொம்ப நாள் செஞ்சு அவர் வரும்போது இவங்களும் வராங்க. அங்க வரும்போது அங்க மீட் பண்றாங்கல்ல, அந்த மீட்டிங் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய ராதிகா தான் வந்து பாத்தீங்கன்னா சன்யோகினி ராதிகா. அது கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அதுக்கு போயிடுவாங்க. அந்த 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 ராதிகா ரொம்ப நாள் வந்து அந்த கிருஷ்ணர் குருஷேத்திரத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்க திருப்பியும் பிருந்தாவனத்துக்கு போயிடுவாங்க. இவரும் பிருந்தாவனத்துக்கு போய் இவர் வந்து குருஷேத்திரத்துக்கு போயிடுவார், இவர் வந்து துவாரகைக்கு போயிடுவார். புரியுதா? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த விஷபானு நந்தினி அண்ட் நந்தன கிருஷ்ணர் ரெண்டு பேரும் பிருந்தாவனத்துக்குள்ள இருக்கிறாங்களா, அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சைத்தன்ய மகாபிரபு. அந்த சைத்தன்ய மகாபிரபு செய்யக்கூடிய அந்த எப்படி கிருஷ்ண மாதுரியில செய்யறாரோ அதே போல சைத்தன்ய மகாபிரபு செய்த அந்த மாதுரியில வந்து ஓன்லி நவதீபத்தில் மட்டும்தான். அது துவாரகை அது வந்து எப்படி வந்து ஜெகநாதபுரியிலும் நவதீபத்தில் கோதாவரியிலும் அது கிடையாது. இப்ப கிருஷ்ணர் ராதாராணி பார்த்தீங்கன்னா அவங்க துவாரகையில் இருக்காங்களா, மதுராவில் இருக்கிறாங்களா? கிடையாது. உண்மையா இல்லையா? துவாரகை மதுராவில் ராதாராணி கிருஷ்ணன் கிடையாது. அதே போல இந்த துவாரகையில் இந்த எப்படி ராதா என் கிருஷ்ணன் இருக்கிறாங்களா ரெண்டு பேரும் அவங்க நவதீபத்தில் இருக்கிறாங்க. அந்த லீலைகள் முக்கியமான லீலைகள் நவதீபம் மட்டும் தான் நடக்குது. ஆனா அதே சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து ஜெகநாதபுரிக்கும் அப்புறம் வந்து கோதாவரி மற்ற இடத்துல போகும்போது இந்த ஸ்வீட் லீலா வந்து மற்ற இடத்துல வந்து இல்லை. எப்படின்னா அந்த ஃபுல் நைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஸ் சாப்பிட ஃபுல் நைட்டு வந்து கீர்த்தனம் பண்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் உள்ள லீலையெல்லாம் வந்து மற்ற இடத்துல கிடையாது. நைட் ஃபுல்லா அந்த அந்த அஷ்டகல்வியில சொன்னீங்களா, அஷ்டகல்விலா அந்த எட்டு வாட்டி, அதாவது 24 மணி நேரத்தை வந்து 8ஆ வந்து டிவைட் பண்ணி ஃபுல் லீலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நவதீபம் மட்டும் தான் நடக்கும். வேற எங்கேயுமே அது நடக்காது. ஓகேவா? ஓகே, இந்த லாஸ்டா வந்து இந்த கன்க்ளூஷன் வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் லீலா அண்ட் நவதீப லீலா இந்த ரெண்டுத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. யார் வந்து பிருந்தாவன் லீலைக்கும் நவதீப லீலைக்கும் யார் டிஃபரன்ஸ் பார்க்குறாங்களோ அது வந்து இஸ் அபராதம். ஓகே, நான் லாஸ்டா தாமத்தை பத்தி பேசுனதுனால ஒரு தாமத்துக்கு போனா ஒரு ஹோலி பிளேஸ் போனா அதுக்கு வந்து அபராதம் இருக்கு. 10 அபராதம் அதுக்குள்ள இருக்கு. ஒரு தாமத்துக்கு போனா அந்த அபராதம் நம்ம செய்யக்கூடாது. நம்பர் 1, அதாவது வந்து ஒரு தாமத்துக்கு போறோம், ஒரு பிருந்தாவனமோ இல்லை வந்து நவதீபமோ அங்கே போறோம். அங்க போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்குள்ள சன்னியாசி இருப்பாங்க, அங்குள்ள சில வைஷ்ணவர்கள் இருப்பாங்க. அவங்கள வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது, அவங்கள மதிக்காம இருக்கிறது, அது மாதிரி பண்றது தவறு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த தாமம் இருக்குல்ல, எங்க போயிடும் இந்த தாமம் வந்து இட்ஸ் டெம்பரவரி, சும்மா தற்காலிகமா எந்த இப்போதான் வந்துச்சு டெம்பரரி நினைக்கிறது, இட்ஸ் செகண்ட் அபராதம். 3வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த தாமத்துக்கு போறோம், அங்க போய் ஏதாச்சும் வயலன்ஸ் பண்றது, ஏதாச்சும் போட்டு உடைக்கிறது, சண்டை போடுறது, இல்லை சண்டை இழுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்றோம் வச்சுங்களா, இஸ் அபராதம். நம்பர் 3. நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு சேட்டைகள், அதாவது மண்டன் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. மண்டன் ஆக்டிவிட்டினா ஏதாச்சும் முட்டாள்தனமா ஏதாச்சும் காரியம் செய்யுது, ஏதாச்சும் பண்றது, அது என்ன வேணாலும் இருக்கலாம், திருடுறதோ இல்லை ஏதாச்சும் அங்க வந்து அவங்களுடைய மூடை வந்து கெடுக்கிற மாதிரி பண்றது, அது வந்து 4வது அபராதம். 5வது வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் போயிட்டு அங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறது, நம்மள போய் அங்க போய் ஒரு பொருளை வந்து திருடி அங்க போய் வித்து காசு சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறது இல்லை திருடுறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5வது அபராதம். அதாவது பிசினஸ் மைண்ட்ல போறது. அடுத்து 6வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா
அதாவது இந்த இந்த ஹோலி பிளேஸ் பகவான் ஹோலி பிளேஸும் தேவர்களோட இருக்கக்கூடிய ஹோலி பிளேஸும் டெமிகோட்ஸ் ஹோலி பிளேஸ் இதெல்லாம் சேம் தான், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறது அபராதம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமத்துக்கு போனால் அங்கே வந்து பாவ காரியங்கள் செய்யக்கூடாது, ஒரு ஒரு சீன்ஃபுல் ஆக்டிவிட்டி செய்யக்கூடாது. இப்போ மாது சூது புலாக் இன்டாக்சிகேஷன் செக்ஸ் அப்புறம் கேம்பிளிங் அண்ட் வந்து மீட் ஈட்டிங் இதெல்லாம் போய் நம்ம செய்யக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து சொல்லி தான் ஆகணும். இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா இப்போ வந்து கணவன் மனைவி ஓகேவா, அவங்க போயிட்டு அங்கே ஒரு ஹோலி பிளேஸில் போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா உறவு கொண்டாடுறது, அவங்க ரிலேஷன் இது பண்ணுறது அது செய்யக்கூடிய அபராதம். அடுத்து 8வது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பிருந்தாவனத்துக்கும் நவநீதத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்குறாங்களோ இஸ் அபராதம். ரெண்டுக்கும் எந்த வகை டிஃப்ரெண்ட் இல்லை, ரெண்டுமே ஒன்று. அதெல்லாம் இவ்வளோ நான் பேசியிருந்தேன் ஓகேவா. அடுத்து 9வது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிருந்தாவனம் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு ஹோலி பிளேஸ் இருக்கு. அந்த ஹோலி பிளேஸை சொல்லக்கூடிய சாஸ்திரம் இருக்குல்ல, அந்த சாஸ்திரம் சொல்லும் போது அந்த சாஸ்திரத்தை வந்து இது பண்ணுறது, அதை நிந்தனம் பண்ணுறது. புக்கில் இப்படி தான் போட்டிருக்கு, அதான் போட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அபராதம். அந்த சாஸ்திரத்தை நிந்தனம் பண்ணுறது. அடுத்து 10வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ எந்த இடமா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அது மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதை அலட்சியம் படுத்துறது. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கற்பனை, இதெல்லாம் எவனும் கட்டி வச்சது யாரும் அந்த மாதிரி நினைக்கிறது. இஸ் 10th அபராதம். ஓகே, த கன்க்ளூஷன் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நவநீத தாமம் இஸ் அ டாப் மோஸ்ட் தாமம். எப்படி வந்து பிருந்தாவன லீலை செய்யறதுக்கு மாதுரி லீலை செய்யறதுக்கு எப்படி கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை செலக்ட் பண்ணாரோ அதே போல அவதரி லீலா செய்யறதுக்கு கிருஷ்ணர் செலக்ட் பண்ணது இஸ் நவநீத தாமம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நவநீத லீலா கி ஜெய். ஓகே, இது வந்து ரொம்ப டஃப்பான டாபிக் தான், பட் முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து எவ்வளோ இது பண்ண கொடுத்துருக்கேன். எதுவும் கேள்விக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஒரு 5 minutes சந்தேக கேள்விகள்.